ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இவ போட்ட பிளானில் வந்து நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம், நமக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியாமல் போச்சே. அது எப்படி நேரம் பார்க்குறீங்க? இவன் இருந்துக்கிட்டு யாரோ ஒரு பொம்பளைக்கு ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்துட்டுருக்கு, அதாவது குழந்தை. அந்த குழந்தைய எப்படியாச்சும் கடத்தி வச்சுக்க, அவளை நான் சொல்கிறவே நீ விடவே கூடாது, சரியா? அதுக்கப்புறம் அவள் அப்பாவும் அம்மாவும் வந்து என் காலில் விழுந்து கதறத என் காதால் கேட்டு நான் அப்படியே மனம் குளிர்ந்து போகணும். அதுக்கு நீ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணும். நீ இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்கு லட்சத்தில் இல்லை கோடியில் பணத்தை கொடுக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, அது எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை அப்படியே கோடியில் குரலை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பணத்தாசையை காட்டி அந்த பொம்பளைக்கு பணத்தை ஏற்கனவே கொஞ்சமாக அனுப்பி அவகிட்ட வந்து சரிவா அந்த வேலையை வாங்க பார்க்குறா. அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த ராஜேஸ்வரி வீட்டில் எல்லாருமே பரபரப்பாக இருக்கிறாங்க. தீபன் உட்பட எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே கண்ணீர் அலையில் அப்படி தைக்கி தவிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இவளும் சரி நாமளும் ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு வைப்போம், இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுட்ருக்கா. ஐயோ என்னாச்சு தெரியல, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போலீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அங்கே என் பொண்ணு வந்தாளா இல்லை அவளை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்க, இன்னும் எதுவும் தெரியலம்மா, இருமா ரவுண்ட்ஸ் போய் பார்க்குறோம், அதுக்கப்புறம் உன் பொண்ணு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு பக்கம் தேடுறோம் நீங்களும் ஒரு பக்கம் தேடுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே காரில் வந்து கடகடன்னு கிளம்பிடுறாங்க. வெண்பாவை தேடுறதுக்கு இன்னொரு பக்கம் நாகுவும் இன்னொரு பக்கம் அந்த ராஜேஸ்வரி எல்லாருமே ஒரு பக்கம் பரபரப்பாக தேடிட்டு இருக்காங்க. யாரோட கண்ணில் சிக்கனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வளைவில் வந்து நின்றுட்டு ஐயோ குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்க்கறதுக்காக நின்றுருக்காங்க. அந்த நேரத்தில் வெண்பா இருந்துக்கிட்டு கார்லேருந்து தப்பிச்சு ஓட அந்த நேரம் பார்த்து அந்த அடியாளுங்க 2 பேரும் வெண்பாவை துரத்த ஐயோ இவங்ககிட்ட நம்ம மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஓடிட்டுருக்க ஒரு பொம்பளை மேலே போய் மோதிடுறா. அந்த பொம்பளை வேறு யாரும் இல்லை, நம்ம ராஜேஸ்வரியை அனுப்பி வச்ச ஆள் தான். அந்த ஆள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய நம்ம இங்கே இடத்துல இருந்தால் தப்பு, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம், அதுக்கப்புறம் நான் உங்கள் அம்மா கிட்ட கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போய் விட்டுடுறேன், இப்போதைக்கு இந்த இடத்துல நம்ம போனால் போதும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆண்டி, சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து இந்த குழந்தை தானே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதனால் நம்ம இந்த குழந்தைய முதல்ல வந்து கேட்சப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பரபரப்பாக போகிறாங்க. ஆனால் அவங்களால அந்த குழந்தைய தூக்கிட்டு வர முடியல. அதுக்கு காரணம் அந்த பொம்பளை அதுக்குள்ளே வெண்பாவை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையாக செக் பண்ணுறாங்க. அடி உழு 2 பேருக்கா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ தான் அந்த குழந்தை எங்கே போச்சு எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க அவங்க வந்து ஏதோ ஒரு காரில் தூரமான இடத்துக்கு போயிடுறாங்க. அடப்பாவிங்களா, இங்கேயும் எங்கேயாச்சும் இருந்தால் கூட சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவங்க எங்கேயும் ஓடி போயிட்டாங்களே, எந்த காரில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கார் எங்கே போச்சு எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவங்க ட்ரேஸ் அவுட் பண்ண இப்போ வரைக்கும் வெண்பா எங்கே இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி வந்து அப்பாடா எப்படியோ அதை கடத்தியாச்சு, இந்த சில்லிவண்டை வச்சு என்ன ஆட்டம் முடிச்சுங்க, இவங்க ஆட்டத்தை அடக்கிறதுக்கு சரியான நேரம் வந்திருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருந்துக்கிட்டு சரி இந்த இதில் வந்து கலவரத்தில் நம்ம வந்து தனியாக தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அங்கவே சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்புறமா மல்லி இருந்துக்கிட்டு தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் சரி என்ன ஆச்சு, சரி என் குழந்தை இன்னும் காணவே இல்லை, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இருமா நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம், இந்த பொம்பளை இருக்காளே இவ தான் உங்கள் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போனால், ஆனால் அவள் எங்கே போனால் எப்படி போனால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதுக்காக நாங்கள் குழந்தைய விட்டுருவோம்லாம் நினைக்காத, கண்டிப்பாக நாங்கள் குழந்தைய வந்து கண்டுபிடிச்சி கொடுப்போம், ஆனால் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்ல, ஐயோ யார் இவ என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்ருக்கா. என் பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் தமிழ்நாடு போலீஸை நம்பலாங்க, கண்டிப்பாக அவங்க ஆரம்பிக்கிறது லேட்டாக இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்கல கில்லி மாதிரி வேலை செய்வாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மல்லி, கண்டிப்பாக போலீஸ் வந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றி கொடுக்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட மல்லி சீரியலில் உங்களோட ஃபேவரட் சீன் ஃபேவரட் ஹீரோயின் யார் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.